வெல்கம் பேக் டு மை சேனல். லெட்ஸ் மேக் ஜிடி சிம்பிள். நீங்கள் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்ற டாபிக் தான் நீங்கள் நம்ம பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபிகேஷன் ரொம்பவே ஈஸியான டாப்பிக்கு. இதுலேருந்து அதிகமாக கொஸ்டின்ஸ் வரும். ஜிடினாலும் சரி, மற்ற எக்ஸாம்னாலும் சரி. அதிகமாக கொஸ்டின் கேட்கக்கூடிய பார்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் பார்ட்டு தான். இதை நம்ம ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் முன்னாடி போகிறதுக்குள்ளே ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா போர்டு மாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. என்னது? போர்டு மாஸ். போர்டு மாஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது தெரிஞ்சால் தான் நம்ம சிம்பிளிஃபிகேஷன் ஒன்றே போக முடியும். பி ஃபார், நீங்கள் சில பேர் ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க, பி ஃபார் பிராக்கெட். சரியா? அடுத்து ஓ ஃபார் ஆஃப், அதாவது விச் மீன்ஸ் மல்டிப்ளிகேஷன் தான். அடுத்து டி, டி ஃபார் டிவிஷன். எம், எம் ஃபார் மல்டிப்ளிகேஷன். அப்புறம் A for addition, S for subtraction. இந்த ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் நம்ம எதுக்குள்ளே போக முடியும், சிம்பிளிஃபிகேஷன்ற ஒரு விஷயத்துக்குள்ளேயே போக முடியும். சரியா? இப்போ ப்ராக்கெட், அதாவது என்னென்னா, இப்போ இந்த சம்மில் பாருங்களேன், செகண்ட் சம்மில் என்ன போட்டிருக்கு, ஃபஸ்ட்டு எதை நம்ம பார்க்கணும், போர்டு மாஸ் விதிப்படி தான் பார்க்கணும். இப்போ இங்கே நம்ம ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்க தான் சால்வ் பண்ணணும். சரி, இப்போ இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது, இங்கே ஒரு ப்ராக்கெட் இருக்குது. எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஃபஸ்ட்டு உள்ளே எந்த ப்ராக்கெட் இருக்கோ அந்த ப்ராக்கெட்டில் பண்ணிவிட்டு அடுத்து இந்த ப்ராக்கெட் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக அந்த ப்ராக்கெட் முடிக்கணும். சரியா? அப்படி தான் வரணும். அடுத்து இப்போ ஃபஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் சம்மில் என்ன இருக்குது, 1800 டிவிஷன் 20 இன்ட்டு 10 மைனஸ் 50 ப்ளஸ் 100. இப்போ அதை எப்படி சால்வ் பண்ணணும்? எல்லோரும் எப்படி பண்ணுவீங்க? இதுதான் டிவிஷன் பண்ணிடுவீங்க. அப்போ அதை டிவைட் பண்ணால் என்ன வரும், 1800 டிவைடட் பை 20. இது என்ன செய்வீங்க, 0 0 கேன்சல் பண்ணிட்டு 19 போட்டுருவீங்க. 90க்கு அப்புறம் இங்கே என்ன இருக்குது, இன்ட்டு 10 இருக்கா? அப்போ என்ன செய்வீங்க எல்லோரும், 90 இன்ட்டு 10 அப்போ 900ன்னு போட்டுருவீங்க. எல்லோரும் பண்ணக்கூடிய மிஸ்டேக் என்னது, இதுதான். இது என்ன பண்ணக்கூடாது, பண்ணவே கூடாது. இது ரொம்ப பெரிய தப்பு. அப்போ எப்படி பண்ணணும், அதுக்கு தான் நம்ம பார்த்தோம். என்ன பார்த்தோம், போர்டு மாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். என்ன பார்த்தோம், போர்டு மாஸ் அப்படின்ற ஒரு விஷயம் பார்த்தோம். இப்போ இந்த இடத்துல எப்படி சால்வ் பண்ணணும், ஃபஸ்ட்டு இங்கே என்ன இருக்குது, போர்டு மாஸ் விதிப்படி கண்டுபிடிங்க பார்ப்போம். இங்கே என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் இருக்கா, இல்லை. அடுத்து ஓ ஆஃப் இருக்கா, இல்லை. ஆஃப்னா ஆஃப்னே கொடுத்துருவாங்க. மல்டிப்ளிகேஷன் மல்டிப்ளிகேஷன் தான் வரும். அடுத்து டி, டிவிஷன். அப்போ இது என்ன செய்யணும், இந்த டிவிஷனை தான் நம்ம என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு பண்ணணும். ஓகேவா? இதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பண்ணணும். அடுத்து எம் மல்டிப்ளிகேஷன் இருக்கா, அடுத்து இதை செகண்டு பண்ணணும். தேர்டு ஏ அடிஷன், அடிஷன் பண்ணிவிட்டு ஃபோர்த்து தான் சப்ராக்ஷன் பண்ணணும். சரி, நான் போன ஸ்டெப்பில் என்ன சொல்கிறேன்னா, டிவிஷன் பண்ணிட்டு மல்டிப்ளிகேஷன் பண்ண தப்புன்னு சொல்லிட்டேன். அதாவது எந்த மீனிங்கில் நான் சொன்னேன்னா, வரிசையாக பண்ணிட்டு போகக்கூடாது, அந்த ஒரு மீனிங்கில் தான் சொன்னேன். நீங்கள் இங்கே நீங்கள் என்ன சார் திரும்பி செகண்ட் மல்டிப்ளிகேஷன் தானே வருது, பண்ணக்கூடாது, தப்புன்னு சொல்லின்னு சொல்லாதீங்க. நான் வரிசையாக பண்ணக்கூடாது அப்படின்றக்கா அந்த இடத்துல சொல்லிட்டேன். கரெக்டு தான், பண்ணலாம். இப்போ அந்த சம்முக்கான ஆன்சர் என்ன, ஃபஸ்ட்டு என்ன செய்யணும், டிவைட் பண்ணணும். அப்போ 1800 டிவைடட் பை 20 இப்படி எழுதிருங்க எப்பயுமே, இன்ட்டு 10 மைனஸ் 50 ப்ளஸ் 100 இப்படி போட்டுருங்க. இதை டிவைட் பண்ண என்ன வரும், ஒரு 0 கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும், 19 வருமா. 90 இன்ட்டு 10 900. அப்போ 900க்கு அடுத்து என்ன பண்ணணும், மைனஸ் பண்ணக்கூடாது. சரியா? மைனஸ் பண்ணிடாதீங்க. 900 அடுத்து என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு 100 இருக்கா, அந்த 100 கூட்டுங்க, ப்ளஸ் 100. ஈக்குவேஷன் எப்பயுமே என்ன செஞ்சுருங்க, எழுதிடுங்க, மைனஸ் 50. அப்போ 1000 மைனஸ் 50. 1000ல் 50 போனால் என்ன வரும், 950. இதுதான் நமக்கு சரியான ஆன்சர். இது ஆப்ஷன் எங்கே இருக்குது, ஆப்ஷன் பி. ஓகேவா? புரிஞ்சிச்சா? இதுதான் போர்டு மாஸ். இந்த போர்டு மாஸ் இங்கே இருக்கட்டும், வச்சுருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க.
அடுத்து செகண்ட் சம் பார்க்க போகிறோம். நோட் பண்ணிக்கோங்க, நான் அழிச்சிடுறேன். கையில் ஒரு நோட் பெண்ணோட பெண்ணை உட்காருங்க. ஓகே, அடுத்த சம் போகலாமா? அடுத்த சம் என்ன இருக்குது? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 72 minus 24 minus செட் ப்ராக்கெட் 10 minus 6 minus 4. இது எப்படி பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொல்லியிருக்கேன், இதை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன்னா இதை பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு. அப்போ 6ல் 4 போச்சுன்னா என்ன வரும்? 2. 6ல் 4 போச்சுன்னா 2. இப்படி போட்டுருங்க, ப்ராக்கெட் போட்டுருங்க, மைனஸ் இங்கே 10 போட்டுருங்க. அப்போ இதில் 10 minus 2னா 8. அப்போ இங்கே என்ன இருக்குது? 24. 24ல் 8 போச்சுன்னா 24 minus 8. ஏன்னா ப்ராக்கெட் உள்ளே தான் வரும், புரியுதா? இது எப்படி பண்ணணும்னு சொல்லி புரிஞ்சா? 6ல் 4 போச்சுன்னா 2, அதாவது 6ல் 4 போச்சு 2 வந்துருச்சு. இந்த 2 இங்கே இருக்குமா? அப்போ 10ல் 2 போச்சுன்னா 8. அந்த 8 தான் இங்கே போட்டிருக்கேன். அப்போ நீங்கள் 24 இருக்கா? 24ல் 8 போச்சுன்னா என்ன வரும்? 16 வருமா? 24ல் 8 போனால் 16. அப்போ 72 minus 16 வந்துடுமா ஈக்குவேஷன்? இங்கே உள்ள எல்லாமே நம்ம பண்ணி முடிச்சிட்டோம், ஓகேவா? உள்ளெல்லாம் பண்ணி முடிச்சிட்டா 72 minus 16 வரும். இப்போ 72ல் 16 போனால் எவ்வளவு? சப்ராக்ட் பண்ணி பாருங்கள். 12, இங்கே 6, இங்கே ஒரு 6, 5. அப்போ ஆன்சர் என்ன நமக்கு? 56. ஓகேவா? புரிஞ்சா? இதுதான் போர்ட் மாஸ் விதி. இந்த போர்ட் மாஸ் விதி படி பண்ணால் தான் நம்ம ஆன்சர் எல்லாமே எப்படி வரும், டக் டக்னு. ஓகேவா? இந்த சம்னா அழிச்சிருவேன், நீங்கள் தான் பண்ணலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பாருங்களேன். உங்களுக்கு குழப்பம், ஆனால் பயப்படலாம். பெர்சன்டேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே கொடுத்துருக்கு, ஓகேவா? என்ன கொடுத்துருக்கு? ஆஃப் 400. இங்கே என்ன இருக்குது? இங்கே ஒரு ஆஃப். இப்போ போர்ட் மாஸ் இதுபடி ஃபஸ்ட் நம்ம என்ன பார்க்கணும்? ஃபஸ்ட்டு ப்ராக்கெட், அடுத்து ஆஃப். இங்கே ப்ராக்கெட் எது இருக்கா? ப்ராக்கெட் எதுவுமே இல்லை. இப்போ செகண்ட் என்ன தான் பார்க்கணும் நம்ம? ஆஃப். ஆஃப்னா நான் என்ன சொல்லியிருந்தேன்? ஜஸ்ட் பை மல்டிப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லியிருந்தேன்னா, அப்போ எப்படி பண்ணணும்? அந்த ஈக்குவேஷன் எப்போயுமே நீங்கள் ஈக்குவேஷன் எடுத்து எழுதிட்டீங்கன்னா அது ஈஸியாக இருக்கும். அப்போ 3/4 into 160 ப்ளஸ் 400ல் 20% கேட்குறாங்க. 400ல் 10% என்னது? 40. அதாவது ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிங்கன்னா அதுதான் உங்களுக்கு என்னது? 10%. புரிஞ்சா? இப்போ 400ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ அதில் 10% கேட்டாங்கன்னா லாஸ்ட் ஒன்றை மட்டும் தள்ளிடுங்க. அப்போ இதுதான் 10%. அப்போ 20% என்ன இருக்கும்? இன்ட்டு 2. அப்போ என்ன? 10% 40னா 20% 80யா? புரிஞ்சா? அப்போ 400ல் 20% என்ன? இங்கே நமக்கு 80 ப்ளஸ் என்ன பண்ணுறோம்? 80. இதுதான் நமக்கு கிடைச்ச ஈக்குவேஷன். இதை சால்வ் பண்ணால் ஆன்சர். சரி, இப்போ டிவைடில் இருக்குது, மல்டிப்ளை. இது கிராஸ் பண்ணிக்கலாமா? கண்டிப்பாக பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்ன வரும்? 40 வருமா? 3 இன்ட்டு இதை நான் கிராஸ் பண்ணிட்டேன். அப்போ 4 4s are 16, அது 0. 3 இன்ட்டு 40 ப்ளஸ் 80. இப்போ என்ன செய்யணும்? இதை ஆட் பண்ணிவிட்டு இதை மல்டிப்ளை பண்ணணும், கரெக்டாக? அதுதான் தப்பு. ஃபஸ்ட் போர்ட் மாஸ் இதுபடி என்ன வரும்? எம்க்கு அப்புறம் தான் ஏ வரும். பிஓடி எம்ஏஎஸ். அப்புறம் மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 120 ப்ளஸ் 80 which is equal to 200. இதுதான் நமக்கு என்னது? கரெக்டு. இந்த 200 தான் நமக்கு கரெக்ட். ஓகேவா? புரிஞ்சிருச்சா? நான் ஏன் டக்கு டக்குன்னு அழிக்கிறேன்னா, அப்போ தான் நீங்கள்லாம் உங்களுக்கு செய்கிறதுக்கு கை வரும், இல்லாட்டி வராது. பார்த்துட்டு ஈஸியாக இருக்குது, புரியுதுன்னு போயிடுவீங்க. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்க? எப்படி வந்திருக்கு? எல்லா நம்பரும் டெசிமலில் வந்திருக்கு. நம்ம கரெக்ட் எல்லாமே எப்படி இருக்குது? டெசிமலில் இருக்குது. இது என்ன செய்யணும்? உங்களுக்கு ஈஸியாக இருக்க எல்லாத்தையுமே இன்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, ஓகேவா? 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? 58 ப்ளஸ் ப்ராக்கெட் 74 divided by 37 into 50 minus 65. ஓகே, புரிஞ்சிடுச்சா? அடுத்து நம்ம இங்கே என்ன செய்யணும்? ப்ராக்கெட்டில் உள்ளதை பண்ணணும். ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது? 37 74. இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கலாம்? நம்ம டிவைட் பண்ணிக்கலாமா? இப்போ டிவைட் பண்ணால் என்ன வரும்? இது 1 டைம், இது 2 டைம். அப்போது 58 ப்ளஸ் 2 இன்ட்டு 50
மைனஸ் 65 வருமா நமக்கு. அடுத்து நம்ம என்ன செய்யணும், மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். தட்ஸ் மீன் போர்ட் மாஸ். போர்ட் மாஸ்னாலே நீங்கள் என்னையுமே மறக்காதீங்க, அது மறக்கலைனாலே சிம்ப்ளிகேஷன் ரொம்ப ஈஸி. இப்போ இங்கே என்ன வரும் 58. இப்போ இங்கே என்ன வரும், போர்ட் மாஸ் மறக்கலைனாலே சிம்ப்ளிகேஷன் ரொம்ப ஈஸி தான். 58 ப்ளஸ் 100 மைனஸ் 65. இப்போ ரெண்டு ஆட் பண்ணணும். ஆட் பண்ண என்ன வரும் 158 மைனஸ் 65. இதுதான் நமக்கு வரக்கூடிய ஆன்சர். இப்போ நம்ம இது என்ன செய்யணும், மைனஸ் பண்ணணும். மைனஸ் பண்ணால் என்ன வரும் 3, இங்கே 9. இப்போ ஆன்சர் 93. நம்ம ஃபஸ்ட்டு இங்கே என்ன பண்ணிடணும், 10ஆல் மல்டிப்ளை பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டில் என்ன செய்ய போகிறோம், 10ஆல் திரும்ப டிவைட் பண்ணிட போகிறோம். தட் மீன்ஸ் 9.3. அதுதான் நமக்கு ஆன்சர். புரிஞ்சிச்சா? நோட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பேசிக்கான ஒரு 4 சம் மட்டும் பார்த்துருக்கோம் சிம்ப்ளிஃபிகேஷனில். இதுபடி தான் எல்லா சம்முமே இருக்கும். நீங்கள் எக்ஸ்ட்ரா சம்ஸ் நான் உங்களுக்கு சிம்ப்ளிஃபிகேஷன் புரிஞ்சிச்சா? நம்ம பேசிக்கான ஒரு 4 சம் பார்த்துருக்கோம். இதை மீன் பண்ணி தான் ஜிடியில் வரும். இது எல்லாமே ஜிடியில் கேட்ட கொஸ்டின்ஸ் இது எல்லாமே. ஸோ மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் கொஸ்டின் வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்டில் போடுங்க. நான் அடுத்த ப்ராக்டிஸ் செட்டோட சீக்கிரமே வரேன்.